Good morning. This is Sabarinathan, Senior Lecturer, Department of Automobile Engineering, Christian Polytechnic College, Ottanjatharam. Today we are going to see the topic of pneumatic system. அதில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து components of pneumatic system. The major components of pneumatic system are compressor, reservoir, FRL unit, pneumatic control valves, pneumatic actuators. These are major components of pneumatic system. அதில் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஏர் கம்ப்ரஸர் பார்க்க போகிறோம். ஏர் கம்ப்ரஸர் இஸ் அ டிவைஸ் விச் இஸ் யூஸ்டு டு கம்ப்ரஸ் ஏர். This is used as source in pneumatic system. There are mainly two types of compressor. One is reciprocating compressor, another one is rotary compressor. இதில் வந்து ஏர் இஸ் அ ஒர்க்கிங் மீடியமாக பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா, ஒர்க்கிங் மீடியமாக ஏரை பயன்படுத்துகிறோம். அதில் நெக்ஸ்ட் டாபிக் FRL unit. Since the three components filter, regulator and lubricator are essential components of any pneumatic system, the present trend is to combine all of them into one unit as FRL unit. FRL யூனிட்டுங்கிறது வந்து ஃபில்டர், ரெகுலேட்டர் அண்ட் லூப்ரிகேட்டர் மூணையும் சேர்ந்தது தான் FRL யூனிட்னு சொல்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் வந்து FRL யூனிட், ஃபில்டர், ரெகுலேட்டர், லூப்ரிகேட்டர் மூணுமே வந்து ஒரே காம்போனண்ட்டாக தான் யூஸ் பண்ணுறோம். முன்னாடி அது தனித்தனியாக இருந்துச்சு, இப்போ வந்து ஒரே காம்போனண்ட்டாக தான் அதை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து நுமேட்டிக் வால்வ். இது ரொம்ப முக்கியம். ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வ் யூஸ்டு இன் pneumatics is basically normally open type. They are mostly pressure regulators or regulator. இந்த ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இந்த நுமேட்டிக் சிஸ்டத்தில். ஏன்னா ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அந்த வால்வ். அதில் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ், நார்மலி ஓப்பன் ஆர் க்ளோஸில் தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து காம்போனண்ட் ஆஃப் நுமேட்டிக் சிஸ்டம். அதில் இருக்கக்கூடிய பேசிக் காம்போனண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, எப்படி ஏர் சர்க்குலேஷன் ஆகுது, எப்படி ஒன் பார்ட் டு அனதர் பார்ட் போகுது, எந்த டைரெக்ஷனில் போகுதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மோட்டாரில் அதில் மேலே பவர் சப்ளை கொடுத்துட்றாங்க. பவர் சப்ளை கொடுத்தோன்னே மோட்டார் ஃபங்க்ஷன் ஆகுது. மோட்டார் ஃபங்க்ஷன் ஆனோடனே ஏர் கம்ப்ரஸர் வந்து ஆன் ஆயிடுது. ஏர் கம்ப்ரஸருக்கு ஆன் ஆனோடனே அட்மாஸ்பிரிக் ஏரை வந்து உள்ளே இழுத்து ஏர் ஃபில்டர் வந்து ஃபில்டர் பண்ணிடுது. ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஏர் கம்ப்ரஸர் வந்து நார்மல் ஏரை கம்ப்ரஸர் ஏராக மாற்றி ஏர் கூலருக்கு அனுப்புது. ஏன் ஏர் கூலருக்கு அனுப்பணும்னா, கம்ப்ரஸர் ஏர் வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறது வந்து கூலரோட வேலை. அதுக்கப்புறம் வந்து ரிசர்வாயருங்கிறது வந்து ஏரை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். அதிலேருந்து எங்கே போகுது, டைரெக்ஷன் கண்ட்ரோல் வால்வுக்கு போகுது. அதாவது ஏரை வந்து எந்த டைரெக்ஷனில் போகணுங்கிற கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த வால்வ், டிசிவின்னு சொல்லுவாங்க, டைரெக்ஷன் கண்ட்ரோல் வால்வ். அதில் வந்து 3 பொசிஷன் இருக்குது. 1 ஆஃப் பொசிஷன், 2 ஃபார்வர்ட் பொசிஷன், 3 ரிட்டர்ன் பொசிஷன். அதில் 3 சுவிட்ச் இருக்குது. அதில் வந்து அந்த சுவிட்சை எந்த டைரெக்ஷனில் ஆன் பண்ணுறோமோ அந்த சைடு போயிடும். இப்போ வந்து நம்ம வந்து 1லேருந்து 2க்கு ஆன் பண்ணோன்னே அந்த ஏர் வந்து கம்ப்ரஸர்டு ஏர் வந்து டேரெக்டாக எங்கே போகுதுன்னா ஏர் அக்குடேட்டருக்கு போகுது, அதாவது சிலிண்டருக்கு போகுது. சிலிண்டருக்கு உள்ளே போனோடனே அந்த சிலிண்டர் வந்து அந்த கம்ப்ரஸர்டு ஏர் மூலிமா அந்த பிஸ்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் வந்து சிலிண்டர் வந்து மூவ் ஆகுது. திருப்பி நார்மலாக ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கு அதாவது தேர்ட் பொசிஷனுக்கு வந்து அந்த சுவிட்ச் வந்தோடனே அந்த ரிட்டர்ன் ஏர் வந்து டைரெக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் மூலிமா திருப்பி அட்மாஸ்பிரிக்கே போயிடுது. ஓகேங்களா, இதுதான் மேஜர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் நுமேட்டிக் சிஸ்டம். இந்த மூலியமாக தான் ஏர் ஃபங்க்ஷன் ஆகி அந்த அக்குடேட்டரை வந்து டைரெக்ஷன் பண்ணுது. ஓகேங்களா, தேங்க்யூ.